गाइस நான் நினச்ச மாதிரி உள்ளே போய் காட்டுறோம், நீங்களே பாருங்கள். ஸோ ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன ஸ்டோரி தான் இது. அதோடைய பார்ட் 1 தான். என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாரி தான் இங்கே வந்துட்டு ஒரு பெண்ணுடைய ஆன்மா வந்துட்டு உலா வருதும். நைட் டைமில் ரொம்ப எப்படின்னா இந்த பனைமரம் தான் இந்த ஏற்கனவே வந்துட்டு இங்கே 2 பேர்த்தும் பயம் கொடுத்து அவங்க உடம்புல புகுந்து நிறைய ஒரு விஷயம் பண்ணிச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்து கூட ஆகலை. ஸோ நிறைய விஷயம் பண்ணியிருக்கு. அந்த விஷயத்தில் அடிப்படையாக கொண்டு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சொந்தக்காரங்களுடைய அவங்க உடம்புல புகுந்துருக்கு. ஸோ 2 மந்த்துக்கு முன்னாடி தான். ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு இங்கே நான் வீடியோ எடுத்துக்கு பிறகு நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ திருப்பியும் அந்த வீடியோ கண்டினியூ பண்ண யோசனை என் மைண்டில் யோசித்தேன். ஸோ அந்த வீடியோ கண்டினியூ பண்ண பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான். நான் வந்துட்டு இந்த அந்த காலத்தாலாம் இருப்பாங்கள்ல, அதாவது இந்த 1975க்கு மேலே இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கேட்டு வச்சுருந்தாங்கன்னா இந்த பக்கம் கேட்டு வச்சுட்டு அவங்க சொன்னது ஒன்று தான். ஸோ அந்த பெண்ணோட ஆன்மை எப்படிங்க இருந்ததுன்னா, இதுக்கு பேக் சைடு இந்த பனைமரம் பேக் சைடு, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சுடுகாடுக்கும் அதுக்கும் ஒரு 500 டிஃப்ரெண்ட்டு அப்படி தான் இருக்கும். பேக் சைடு ஃபுல்லாக ஏரி தான். ஸோ அந்த டைமில் இங்கே வந்துனாக்கா துணி துவைக்க வந்திருப்பாங்க, துணி அலசுவதற்காக வந்திருப்பாங்க. தவறி உள்ளே விழுந்து இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க சாகிறப்போ ரெட் கலர் சேரீ கட்டி இருந்திருக்காங்க. அதேமாரி ஒரு உருவம் இன்னமும் உங்கள் உலாவரதான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே வீடியோ எடுக்கிறப்போ எங்களுக்கு நிறைய நெகட்டிவ் நடந்துச்சு. நிறைய மேலே வந்து கீழே விழுகிற மாரி சவுண்டு ஓடுற மாரி முழுசத்தெல்லாம் அவ்வளோ. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருந்தனாக்கா அந்த பெண்மணி எப்படி இறந்தாங்கனாக்கா, அப்போ ஃபுல்லாக இது பேக் சைடு ஃபுல்லாக ஏறி தான். சுடுகாடுக்கும் அதுக்கும் ஒரு 500 மீட்டர் டிஃப்ரெண்ட்டு தான் வரும், வேறு எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா துணி துவைக்க வந்திருக்காங்க. துணி அலசுறதுக்கு வரப்போ எதிர்பார்க்காம உள்ளே விழுந்து இறந்துட்டாங்க. என்ன ஒன்றுனாக்கா அந்த பொண்ணு சாகிறப்போ ரெட் கலர் சாரீ கட்டியிருந்தாங்க. ஸோ கொலுசு அவ்வளோ ஃபோர்ஸாக கேட்கும். ப்ரோ என்ன ப்ரோ இது என்ன ப்ரோ? ப்ரோ பச்சை மட்டை ப்ரோ. பார்த்தீங்களா எப்படி ப்ரோ இருந்துச்சு? மேலேருந்து விழுந்துச்சா இல்லை இங்கே தொத்திட்டு விழுந்துச்சுன்னு தெரியல ப்ரோ. மரம் ரொம்ப ஹைட்டில் இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ காற்று எப்படி அடிக்குது? எனக்கு என்னமோ அது ஆன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் வந்து எடுக்கிறதுனால. பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்களா எந்த காற்று அடிக்கிற வீணை காற்று தெளிவாக காற்று. ஆனால் இந்த பச்சை மட்டும் எப்படி வந்துச்சுன்னு தெரியல காய்ச்சி. ஆனால் உண்மையை சொல்ல போனால் காஞ்சி போனால் கூட காய்ச்சி போச்சு நம்புவேன். ஏற்கனவே பேசுகிறப்ப இதே மாதிரி தான் மேலே வந்து கீழே விழுகிற மாதிரி அதாவது கீழே விழுந்த மாதிரி ஐயோன்னு சவுண்டு கேட்டுச்சு. இப்போ நானாக்கா அங்கே பச்சை மட்டும் தானாக கீழே விழுகுது. ப்ரோ பார்த்தீங்களா மறுபடியும் எத்த விடுற மாதிரி இல்லை? ஆமாம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ஸ்டார்டிங்கே ஆகுது ஆகுது அப்பயாச்சும் நம்ம கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் ப்ரோ இந்த பக்கம் பாருங்க ப்ரோ. நான் எப்படி சொல்கிறேன் ப்ரோ, மண்டை வந்து ஒழியுது ப்ரோ. இவ்வளோ ஹைட்டில் எப்படி ப்ரோ? ப்ரோ இப்போதான் ஊழிச்சு ப்ரோ. நான் எந்த விஷயம் பேசுகிறேனோ அந்த விஷயம் கரெக்டாக பேசுகிறேன். கரெக்டாக அந்த மண்டை மேலே ஒழிகிறேன். இல்லைனா பச்சை மண்டை கீழே ஒழியுது ப்ரோ. இங்கே இருந்தால் நம்ம இன்னும் உள்ளே போதாம நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் ப்ரோ. அப்புறம் உள்ளே போகலாம். சரி ப்ரோ போகலாம் போங்க. என்ன ஒரு ஹைலைட்டுனா சுடுகாடு அங்கே இருக்குது, ஏரிக்காடு அங்கே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 500 மீட்ரு கூட வராது. சொல்ல இங்கே போனால் ஒரு 500 மீட்ரு கூட வராது. அவ்வளோதான் சுடுகாடுலாம்.
ப்ரோ பார்த்தீங்களா ப்ரோ? எங்கே ப்ரோ? இங்கே ப்ரோ போங்க போங்க போங்க. கேட்குதா ப்ரோ? சரி, அதுதான் ப்ரோ அவ்வளோமே சவுண்ட் இருக்குது ப்ரோ. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து கேட்குது. உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு ப்ரோ, ரீலாக கேட்டுச்சு ப்ரோ. உங்கள் தலையில் பாருங்கள், ஏதோ முடி மாதிரி இருக்கு. எங்கே ப்ரோ? தலையில் இருந்துச்சு ப்ரோ, ஒரு மாதிரி வெள்ளையே தெரிற மாதிரி இருந்துச்சு. ப்ரோ அந்த மரத்தில் பாருங்க, உட்காந்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்களா ப்ரோ? தெரிஞ்சுங்களா ப்ரோ உங்களுக்கு? தெரியலையே ப்ரோ. அந்த மரத்தில் உட்காந்து தெரிஞ்சு ப்ரோ. ப்ரோ 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 லைட்டாக பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இங்கே பாருங்கள், ஏதோ முடி முடி பாருங்கள், ஏதோ பொண்ணோட முடி. இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள், இது பிடிங்க, இது பிடிங்க. தெரியுதுங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ முடி பாருங்கள். அந்த முடி காணா? இந்த சைடு தான் வந்தேன், நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த முடி. ஆமாம், அது இங்கே என் கையிலே வந்துச்சு பார்த்தீங்களா? கையில் பிடிச்சது காணாமே ப்ரோ. காய்ஸ், நான் நினச்ச மாதிரி நெகட்டிவ் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நாங்கள் உள்ளே போய் காட்டுறோம். நாங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவ் நடக்குது நீங்களே பாருங்கள். ப்ரோ மட்டை வேறு மேலே விழுது ப்ரோ. ப்ரோ அங்கே ஒரு மட்டை போய் சண்டை மட்டும் தானே ப்ரோ அது? ஆமாம் ப்ரோ, அதே தான். ஸ்டார்டிங்கில் பார்த்துங்க. மரம் வேறு செம்ம ஹைட்டாக இருக்குது ப்ரோ. ப்ரோ இந்த இந்த மட்டை காற்று கீழே விழியாது ப்ரோ. விழாதான் ப்ரோ, எப்படி விழுது? ஆனால் இந்த அளவுக்கு காற்று அடிக்குது. காற்று அடிச்சா அப்படியே விழுந்தாலும் ஒன்று அப்படிக்கா விழியணும். காய்ஸ் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நான் என்னன்னா அதான் எந்த ஒரு விஷயமா நான் நெகட்டிவாக ஒரு விஷயம் பேசினா எனக்கு நெகட்டிவாக தான் நடக்குது. வாங்க நான் இன்னும் கொஞ்சமே உள்ளே போய் காட்டுறேன். நம்ம ப்ரோ நம்ம இந்த ஏற்கனவே பார்த்தோம் அந்த மாதிரி தானே ப்ரோ? அதில் ஒன்றுமே இல்லை. நம்ம ஏற்கனவே அங்கே வீட்டை பற்றி கீழே வீட்டில் தோண்டி வச்சுல. ஆமாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்களா ஏதோ விழுந்துச்சு ப்ரோ. ப்ரோ பார்த்தீங்களா ப்ரோ? பார்த்தோம் ப்ரோ. என்ன ப்ரோ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ண வந்தாலும் சரி, இல்லை மக்கள்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் ஏதோ ஒரு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக நடக்குது. எப்போ வேணா மண்டை மேலே ஒளி பறிச்சு, இப்போ வேணாக்கா கல் அண்ணானே தெரியல, கீழே மட்டும் தெளிவாக உழியுது. ஆரம்பமே அம்மக்காலமாக இருக்குது. சொல்லுங்கள் ப்ரோ. நல்லா பாருங்க, அங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. கேடுதுங்களா? ஆமாம், அங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்படி இப்போ அங்கே விழுந்துருக்கணும் பொருளுக்கு. ஒன்றுமே கிடையாது. இங்கே மரமே இது ஈச்ச ப்ரோ மரம். கல்லு ப்ரோ. எங்கே ப்ரோ? அங்கே பாரு ப்ரோ, ஊஞ்சு ப்ரோ கல்லு. ப்ரோ கல்லு போகுது ப்ரோ மேலே இருந்து. தெரியுதுங்களா? தெரியல ப்ரோ, நான் கவனிக்கல. நீங்கள் கவனிச்சிங்களா? பார்த்தேன் ப்ரோ. பாருங்க. காய் கல்லெல்லாம் மேலே வந்து கீழே விழுது காய். அப்படியே இந்த மரத்தை ஈச்ச மரமே வந்தாலும், ஆனால் அவ்வளோ நேரம்லாம் சீசனை முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த அளவுக்கு இப்போ கல்லு கீழே நேரம் சீசன் இருக்கணும்.
சொல்லுங்கள் ப்ரோ. திருப்பி சவுண்டு கேட்டு இது வைக்கிறோம் இந்த மாதிரி ப்ரோ கேட்குது ப்ரோ. ஃபேமஸாக முடிச்சு ப்ரோ. மட்டை மட்டை விழுது, கல் விழுது, இன்னும் வேறு என்னென்ன விழுதுன்னு தெரியல. ஆனால் உண்மையாலுமே ஆனால் இந்த இடம் வந்துட்டு டேஞ்சர் தான். சொல்ல போனால் கன்ஃபார்ம் இந்த இடம் டேஞ்சர். நீங்கள் என்ன ப்ரோ வாங்கிங்களா ப்ரோ? நடக்குது ப்ரோ. இந்த மரத்தை பார்த்தாலே தெரியுது ப்ரோ. பார்த்தீங்களா பார்த்தீங்களா? இந்த ஊர் பற்றி நல்ல தெளிவாக தெரியும். என்னதான் காற்று தான், ஆனால் இந்த அளவுக்கு சவுண்ட்ஸ் எஃபெக்ட் எங்கேயுமே வராது. ஆனால் நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் காற்று ஓவராக அடிக்கிறது முடியாது. பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்க. வச்சு அந்த மாதிரி விட வரோம் ப்ரோ. மாதிரி ஆடுது ப்ரோ. பாரு ப்ரோ எப்படி ஆடுது பாருங்க. இங்கே இருக்கிற எந்த மரமும் இல்லை. இந்த மரம் எப்படி அடிச்சு பார்த்தீங்களா இல்லையா காய்ஸ்? உங்களுக்கு அந்த மரம் தெளிவாக அடிச்சு காய்ஸ். எனக்கு இப்போ இந்த மரம் காய்ஸ் தெளிவாக ஆடிச்சு. இங்கே எந்த மரமும் ஆடலை. அவ்வளோ காற்று அடிச்சோம். ப்ரோ பாரு ப்ரோ, அங்க பாரு ப்ரோ, நிச்சு ப்ரோ. ப்ரோ அங்க நிச்சு ப்ரோ, பிளாக் நிச்சு ப்ரோ. பா ப்ரோ முன்னாடி போங்க. என்னாச்சு ப்ரோ? ப்ரோ ஆனால் எது கீழே விழுது ப்ரோ. ப்ரோ மரம்லாம் நிறைய இருக்குது. சிம்டம்ஸ் பயங்கரமாக வருது ப்ரோ. ப்ரோ நீங்கள் என்ன ஆனால் சரிதான் ப்ரோ. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு டவுட்னா தெரியுங்களா ப்ரோ? எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த அமானுஷம்லாம் ரொம்ப நம்புவேன். ஆனால் எனக்கு என்னன்னா எனக்கு நெகட்டிவ் இருந்தது. ஆனால் எனக்கு உண்மையாலுமே அந்த ஆன்மா இருக்குது. அது எனக்கு தெரியும் ப்ரோ. கேஷா ப்ரோ? பாருங்க அவங்க ஒரு மட்டை புடிட்டு தொங்குது பாருங்க. நாங்கள் பாருங்களா அந்த ஈச்ச மத்த மேலே. இதே மாதிரி தான் இங்கே சங்கியம் அதாவது மண்டை மேலே எதிரெல்லாம் மண்டை மேலே வந்திருக்கோம். பார்த்தீங்களா? முடிச்சு ப்ரோ. நிறைய சிம்டம்ஸ் நடக்குது ப்ரோ. இல்லை உள்ளே போங்க, உள்ளே போய் பார்த்துடலாமா? ஏன் ப்ரோ இங்கே அதிகமாக நான் இப்படி தான் ப்ரோ நினச்சேன். சரி இங்கே நெகட்டிவ் உள்ளே நெகட்டிவ் நடக்காம போயிட்டு உள்ளே போய்ட்டு காணப்பட்ட நம்ம உள்ளே போக விட மாட்டேங்குது ப்ரோ. இப்போ அங்கேருந்து வாங்க உள்ளே போன சொன்னே பண மாட்டு கீழே விழுகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் கல் கீழே விழுகுது. அப்புறம் நிறைய விஷயம் வந்துன்னு காய்ச்சி. ஆனால் உண்மையாலுமே எனக்கு கூட சவுண்டு கேட்டுருந்தாங்குது. பார்த்தீங்களா? நம்மளை இங்கே வர விடாமல் ஏதோ பண்ணுது ப்ரோ. ஆனால் ப்ரோ நம்ம உள்ளே போக விட மாட்டேங்குது ப்ரோ. கொஞ்சம் உள்ளே போங்க. உள்ளே போக விட மாட்டேங்குது ப்ரோ. பரவாயில்ல போங்க. இன்றைக்கி என்ன தான் நடக்குது நம்ம பார்த்துடலாம் போங்க.
ப்ரோ டாக்ஸ்லாம் கத்துது ப்ரோ. டேங்க் எத்தனை சவுண்டு கேட்குறீங்களா? கேட்குது ப்ரோ. அப்படி கத்துனா பேய் வரதுக்கான அறிகுறி ப்ரோ. உண்மைதான் ப்ரோ. இது வேற பயமா ப்ரோ ஓடு ப்ரோ. எங்க ப்ரோ? பாரு ப்ரோ கல்லு வந்துச்சு ப்ரோ. எங்க? இழுக்கலாம் ப்ரோ, மண்டை மேலே வந்துருக்கும் ப்ரோ. பார்த்தீங்களா காற்று ஒரு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ப்ரோ ஆச்சு? இங்கே ஏதோ சத்தம் கேட்டுச்சு ப்ரோ, அதான் திருப்பினேன். பார்த்தீங்களா கிளம்புறோம். நெகட்டிவ்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் வர மாட்டோம். இதை நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதோ நாங்கள் வந்து கிளம்புறோம். பாய் கைஸ். கைஸ் ஸோ நானும் கேமரான் மட்டும் நாங்கள் ரெண்டு பேர் தான் வீடியோவே எடுக்க வந்திருக்கோம். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் வரேன், கேமரா பேக்கில் வரேன். ஆனால் எங்களுக்கு கேமராக்கு பின்னாடி யாரோ வந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஸோ சவுண்டு கிளியர்ஸாக கேட்டுச்சுன்னு தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் அந்த வீடியோவில் கேப்சர் நம்புகிறேன். கைஸ் அங்கே கிளம்புற எங்களுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் நடக்குது. இப்போ பார்த்தீங்களா கைஸ், நான் கிளம்புறேன்னு சொன்னேன்னு கல் விழுகுது. வா ப்ரோ கிளம்ப, வா ப்ரோ அப்புறம் போகலாம். ஸோ கைஸ், நான் நினச்ச மாரி நெகட்டிவ் நடந்திருக்கு. ஆனால் பைக்கிலேருந்து வர்றப்போ இதே அழுகிற மாரி குரல் வந்துட்டு கேட்டுச்சுன்னு கேமராமேன் சொன்னாப்புல. ஆனால் நான் அங்கே போய்ட்டு உள்ளே இறங்கி பார்க்குறப்ப எதுவுமே இல்லை. ஆனால் நான் திரும்பி சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழுகிற மாரி சவுண்டு கேட்டுச்சு. கேமரா வந்துட்டு அங்கே ப்ரோ எங்கே ப்ரோ போகிறீங்க? ஆனால் அதை விட்டு நான் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கேன். ஸோ ஆனால் நான் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். அங்கே அழுது அந்த குரல் வந்துட்டு திருப்பி அங்கே இருக்குதா என்னன்னு தெரியல. நான் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் நெகட்டிவ்ஸு வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து இல்லை, மட்டை தலைமையில் விழுகிறப்போ கல் திருப்பி கேமராமேன் சவுண்டு கேட்டால் கேமராமேன் பெண்ணோட முடி கைஸ். ஸோ ஆனால் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்போ இங்கே நெகட்டிவ்ஸ் நடந்துருக்கு. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் நடந்திருக்கு. ப்ரோ ப்ரோ சவுண்டு ஏதாவது வந்துடும் ப்ரோ. சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ.